இஸ் நாட் எ குட் ஹியூமன். ஒரு கிரிமினல் மைண்ட் உள்ள ஒரு பர்சனாலிட்டி. மோடி அமித்ஷாவே ஏமாற்றக்கூடிய அளவுக்கு திறமைசாலி. இந்த மேல் படிப்பு படிக்கிறதுக்காக லண்டனுக்கு என்ன காரணத்துக்காக போனாலும் இந்த இடத்துல பிஜேபியும் அதிமுகவும் ஒன்று சேர்ந்துடக்கூடாது. இபிஎஸ்ஸோட கால் தூசி கூட அண்ணாமலை கிடையாது. ஏன் வந்து என்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு போனாரு. அண்ணா நீங்கள் தானா ரொம்ப குழையிறேன் இந்த ஆளு. தங்க நகைகளுக்கு சேதாரத்தில் 25 முதல் 50% வரை தள்ளுபடி. வைர நகைகளுக்கு கேரட் ஒன்றிற்கு ரூபாய் 10,000 தள்ளுபடி. போத்தி ஸ்வர்ண மகால், இது பரிபூரணத்தின் அடையாளம். உதயநிதிக்கு கலைஞருடைய ஜாதகம். உதயநிதி ஸ்டாலின் ஆகிய அவர் துணை முதல்வர் ஆவார். ஏன் அண்ணாமலையெல்லாம் இல்லை சேர்க்காதீங்க. அதனால ஒரு புழுக்க ஒன்றுமே கிடையாது. நீங்கள் ஏன் அண்ணாமலையை ஏன் விஜயை அசிங்கப்படுத்தணும்னா அண்ணாமலையோட சேர்க்குறீங்க? மயிலாப்பூர் கேண்டிடேட் எஸ்வி சேகர். நான் திருப்பி போனேன், இல்லைம்மா என்கிட்ட பணம் இல்லை. இப்போ ஆடி தள்ளுபடி, கூடவே டிஸ்கவுண்ட் வவுச்சர்ஸ். இதை இப்போ யூஸ் பண்றது? ஆடியில தள்ளுபடி, ஆவணியில டிஸ்கவுண்ட் வவுச்சர்ஸ். போத்தீஸ் ஆடியில் தள்ளுபடியுடன் டிஸ்கவுண்ட் வவுச்சர். இப்போ அண்ணாமலை அவர்களுடைய செயல்பாடெல்லாம் கட்சியில் எப்படி சார் இருக்கு? சகிக்கல, மோசம், தண்டம், அவ்வளோதான். விட்டுருங்க, அடுத்த கேள்வி போயிடுங்க. ஏன்னா இதுக்கு மேலே வேஸ்ட்டு. அதனால வந்து ஒரு இஸ் நாட் அன்ஃபிட் டு பி இன் பாலிட்டிக்ஸ். இஸ் நாட் எ குட் ஹியூமன். ஒரு கிரிமினல் மைண்ட் உள்ள ஒரு பர்சனாலிட்டி. ஒரு கட்சி மாதிரி நடத்த தெரியாது. ஒரு போலீஸ் ஸ்டேஷன் ஜெயில் மாதிரி நடத்தணும்னு ஆசைப்படுற ஒரு இட்ஸ் நாட் எ ரைட் பர்சன். இட்ஸ் எ பார்ட்டி. அவரை செலக்ட் பண்ணவங்க தான் வருத்தப்படக்கூடிய காலகட்டம் வந்துருச்சு, முடிஞ்சு போச்சு. ஏமாற்றி மோடி அமித்ஷாவே ஏமாற்றக்கூடிய அளவுக்கு திறமைசாலி. இபிஎஸ்ஸுக்கும் அண்ணாமலைக்கும் நடுவில் ஒரு கிளாஷ் போயிட்டு இருந்துச்சுல்ல சார், அது என்ன மாதிரி கிளாஷ் சார்? அண்ணாமலையோடைய ஒரே நோக்கம் என்னன்னா, தமிழ்நாட்டில் நம்ம இந்த மேல் படிப்பு படிக்கிறதுக்காக லண்டனுக்கு என்ன காரணத்துக்காக போனாலும் இந்த இடத்துல பிஜேபியும் அதிமுகவும் ஒன்று சேர்ந்துடக்கூடாது அப்படிங்கிற ஒரு கெட்ட புத்தி தான். அதுக்கு வேற ஒன்றுமே கிடையாது. இபிஎஸ்ஸோட கால் தூசி கூட அண்ணாமலை கிடையாது. அண்ணாமலை அரசியலுக்கே 3 வருஷம் தான் ஆச்சு. இபிஎஸ்ல 50 வருஷமாக இருக்குது. அதனால் இந்த சில குப்பை வந்து அப்படி அடித்தா காற்றுல பறந்து கோபுரத்தில் ஒட்டிக்குமா. எல்லாரும் கோபுரத்தை கும்பிடும்போது குப்பை நினச்சிக்குமா தன்னைத்தான் கும்பிடுறாங்கன்னு. இது சின்ன உதாரணம். அப்புறம் ஓகே சார், நீங்கள் எப்பயாவது அண்ணாமலை சாரை பார்த்துருக்கீங்களா? இந்த மாதிரிலாம் பண்ணி ஏன் வந்து என்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு போனார். ஓகே அண்ணா நீங்கள் தானா ரொம்ப குழையிறேன் இந்த ஆள் அப்படின்னு அப்போவே நினச்சேன். அது கரெக்டாக தான் இருக்குது. நீங்கள் அட்வைஸ்லாம் பண்ணியிருக்கீங்களா சார்? எதுக்கு அட்வைஸ் பண்ணோம்? ஏங்க மண்டையை திறந்து வச்சு தான் பண்ணலாம். மண்டை முழுக்க கிரிமினல் மூளையாக இருக்குன்னாக்க மற்றவங்க பேசியா கேட்பாங்க? கேட்க மாட்டாங்க. அதெல்லாம் அண்ணாமலை டாபிக் விட்டுருக்கேன். ஏன்னா பாசிட்டிவாக போகிற இன்டர்வியூவில் எனக்கு நெகட்டிவ் எனர்ஜி கலக்கிறது விருப்பம் இல்லை. உதயநிதி சாரோட அரசியல் இதெல்லாம் எப்படி சார் இருக்கு? உதயநிதி வந்து அரசியலுக்கு புதுசுன்னு சொல்கிறதே தப்பான ஒரு வார்த்தை. சரி, உதயநிதியும் ஒரு 20 வருஷமாக பாலிடிக்ஸில் இருக்குது. இப்போ சினிமாலேருந்து வர எல்லாரையும் விட உதயநிதிக்கு அனுபவம் ஜாஸ்தி. அண்டு ஒரு அரசியல் பாரம்பரியம். தாத்தா வந்து சீஃப் மினிஸ்டர், இப்போ அப்பா சீஃப் மினிஸ்டர், ஃபேமிலியில் பெரியப்பா மினிஸ்டர். அந்த மாதிரி ஃபேமிலி அதை ஃபுல்லாக அவங்க வீட்டுக்கு வந்தால் எல்லா அரசியல்வாதிகளும் தான் இருப்பாங்க. சும்மா இப்படி கிராஸ் பண்ணால் அரசியல் பேசி தான் வரும், இப்படி கிராஸ் பண்ணால் அரசியல் பேசி தான். அப்படியே இருக்கும்போது நான் எப்படி ட்ராமாவுக்கு வந்தேன்? எங்கள் அப்பா தான் முதல்ல ஷோ 2 ட்ராமாவும் டைரக்ட் பண்ணேன். அங்கே ரிகர்சல் நடக்கும், நான் கையில் புக்கு வச்சுருப்பேன். புக்கில் இருக்கிறதே எனக்கு மூளையில் ஏறாது, ரிகர்சலில் வரது தான் காதில் ஏறும். நான் ட்ராமா ஆர்டிஸ்ட் ஆகிடு அந்த ஜீன். அப்படி பார்க்கும்பொழுது உதயநிதி கண்டிப்பாக ஜாதக ரீதியாகவே உதயநிதிக்கு கலைஞருடைய ஜாதகம், அவ்வளோதான். ஸோ கூடிய சீக்கிரம் என்னுடைய கணிப்பின்படி உதயநிதி ஸ்டாலின் ஆகிய அவர்
துணை முதல்வர் ஆவார். கடவுள் எப்போ விருப்பப்படுறாரோ அப்போ முதல்வர் ஆவார். ஆனா இப்போ வந்து உதயநிதி விசேஷ் அண்ணாமலை விசேஷ் விஜய் அப்படி 3 பேருக்கும் வந்து ஏன் போட்டி அண்ணாமலையெல்லாம் இல்லை சேர்க்காதீங்க. அதனால ஒரு புழுக்க ஒன்றுமே கிடையாது. நீங்கள் ஏன் அண்ணாமலையை ஏன் விஜயை அசிங்கப்படுத்தணும்னா அண்ணாமலையோட சேர்க்குறீங்க? அண்ணாமலையெல்லாம் இதில் கிடையவே கிடையாதுங்க. அண்ணாமலை ஒரு பிரான்ச் மேனேஜர் மாதிரி, வேணும்னா வச்சுப்பாங்க, வேண்டாம்னா தூக்கி போட்டுருவாங்க. நீங்கள் உங்களுக்கு என்ன அண்ணாமலை இல்ல சார். திருவண்ணாமலைக்கு போங்க, புண்ணியமாவது கிடைக்கும். இவ்வளோ நீங்கள் ஓப்பனாக பேசுறீங்க, நிறைய சோஷியல் சர்வீஸ் பண்ணுறீங்க. இது ஓப்பனாக பேசினாலே நீங்கள் உங்களை வந்து நிறைய கான்ட்ரவர்சியில் சிக்க வைக்கிறாங்களோ சார்? இப்போ நீயே இருக்கமா, என்னை இன்டர்வியூ பண்ணுறதுக்கு முன்னாடி என்னை பற்றி நீ கேள்விப்பட்டிருக்கலாம், வேணா கேள்விப்பட்டிருக்கலாம். ஏன் இருந்தாலும் ரொம்ப ஜாகிரதை, ரொம்ப என்ன வேணா சொல்லிருக்கலாம். இப்போ நீ என்னை இன்டர்வியூ பண்ணின பிறகு, என்னோட பேசின பிறகு உனக்கு என்ன ஒப்பீனியன் வருது? அதே ஒப்பீனியன் இருக்குமா, வேறு ஒப்பீனியன் இருக்குமாங்கிறது இருக்குது. அதனால் நான் உலகத்தில் இருக்கிற எல்லாரோடையும் போய் பேசி, எல்லாருக்கிட்ட போய் நான் ரொம்ப நல்லவன்னு வடிவேல் போய் சொன்னாக்க சந்தில் வச்சு அடிச்சிருவாங்க. எல்லாருக்கும் நம்ம நல்லவனாக இருக்கணும்ல, நல்லவனுக்கு நம்ம நல்லவனாக இருக்கணும், அவ்வளோதான். அவ்வளோ. மற்றபடி எல்லாம் நான் வந்து என்ன சொல்லுவான், ஏய் நீ ஒரு பிராமண சத்திரியன்டா அப்படிப்பாங்க என்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். எடுத்துகிட்டு போகிறேன். நான் ஒரு இந்தியன், எப்படி இருந்தேன் என்ன, அதில் ஒன்றும் நான் பிராமணனாக இருந்துட்டு எல்லா இடத்துலையுமா போய் சந்தியாவந்தனம் சொல்ல போகிறேன், இல்லை எல்லா இடத்துலையும் போய் தர்ப்பணம் பண்ண போகிறேன். நான் தர்ப்பணம் எங்கே பண்ணணுமோ அங்கே பண்ண போகிறேன், அவ்வளோதான். இந்த மாதிரிலாம் இருக்கும்போது நீங்கள் திமுக ஆதரவாளர், பிஜேபியில் சும்மா தான் இருக்கீங்க, அப்போ நிறைய மக்கள் பைத்தியங்க தான் அப்படி பேசுவோம். இப்போ நீங்கள் வந்திருக்கீங்க, நீ எந்த கட்சிமா நான் கேட்டேன்னா, அதோ கேமராமேன் இருக்காரு எந்த கட்சின்னு கேட்டேன்னா, எது கேட்கணும்? அவருக்கு ஃபோக்கஸ் தெரியுமா, லைட்டிங் தெரியுமா, உங்களுக்கு கொஸ்டின் கேட்குது, அவ்வளோதானே. அதுக்கு மேலே எனக்கு என்ன இருக்குது? எல்லாத்தையும் கட்சின்னு அப்போ ஹோட்டலுக்கு பசியில் திங்க போகிறாங்களே, நீ என்ன கட்சிப்பா அப்படின்னா, திமுகக்காரர் திமுக சமையல் நல்லா இருக்கும்பா பிரியாணி, அப்போ மாத்திரம் ஓடுறல்ல, அப்புறம் என்ன? இதெல்லாம் பைத்தியக்காரத்தனாங்க. அரசியலுங்கிறது வேற. எல்லா அரசியலை சம்பாதிச்சு அரசியலையே பொழப்பாக வச்சுக்கிட்டு அரசியலையே உழண்டு கிடக்காம பாருங்க, அவனுக்கு அது சரியாக இருக்கும். என்ன மாதிரி ஆட்கள். நான் வெளியில் சம்பாதிச்சவன், வேலையை விட்டுட்டு, நல்லா படித்த வேலையை விட்டுட்டு வந்து இங்கே துட்டு சம்பாதிச்சு இங்கே பொறுக்கிட்டு இருக்காங்க பாருங்க, அவங்களுக்கெல்லாம் சரியாக இருக்கும், நமக்கு சரியாக இருக்கும். ஓகே சார். இப்படி நீங்கள் நடிகராக இருந்துட்டு அப்புறம் இயக்குனராக மாறுவீங்க, அப்புறம் எப்படி சார் பொலிட்டீஷியனா? பொலிட்டீஷியனுங்கிறது வந்து அது ஒன்றும் எனக்கு வந்து இப்போ பாலிட்டிக்ஸ் வந்து என்னென்னா, இட்ஸ் அ பிளாட்ஃபார்ம் ஃபார் சோஷியல் சர்வீஸ். சமூக சேவை செய்வதற்கு ஒரு அதிகாரம் உள்ள ஒரு இடம், துட்டு சம்பாதிக்கிறதுக்கு இல்லை. அதனால் நான் 1985 அந்த காலகட்டத்தில் இருந்து என்னுடைய நண்பர் ராமநாராயணன் காரைக்குடியில் நிற்கும்போது அவருக்காக போய் பேசிட்டு வந்திருக்கேன். அது 89 இருந்தார். அப்புறம் அதுக்கு முன்னாடி வந்து எந்த கட்சியாக இருந்தாலும் அவங்க நல்லவங்கன்னு தோணுனா அவங்களுக்காக நான் போய் பேசிட்டு வருவேன். 89 நானே சுயேட்சை நிற்கிறேன் மயிலாப்பூரில். நான் சுயேட்சை நிற்கிறேன். ராமநாராயணன் என்னுடைய அருமை நண்பர், அவர் வந்து இது உதயசூரியன் சின்னத்தில் டிஎம்கேல நிற்கிறார். அதே போல் இன்னொரு நண்பர் ராஜேந்திரன், அவரும் நிற்கிறார். அங்கே போய் அவங்களுக்காக பேசிட்டு இங்கே வந்து நான் எனக்காக ஓட்டு கேட்டேன். அந்த மாதிரி தான். அதே போல் அப்படியே இருந்துக்கிட்டு வந்தேன். அதற்கு பிறகு ஒரு பிஜேபியினுடைய அனுதாபியாக இருந்து 1990லேருந்து 2004 வரைக்கும் பிஜேபியுடைய கூட்டணியில் எந்த கட்சி வந்தாலும் அவர்களுக்காக பிரச்சாரம் மட்டும் அந்த பிரச்சார டயத்தில் போயிட்டு வருவேன். அது பிஜேபிங்கிறதுனால ஒன்றும் காசு கீசெல்லாம் ஒன்றும் கிடைக்காது, சும்மா போயிட்டு வரலாம், அவ்வளோதான். அந்த மாதிரி அது அப்போ போயிட்டு வந்தேன். அதற்கு பிறகு 2004 பிஜேபி அதிமுக கூட்டணி, அதுக்கு முன்னாடி ஜெயலலிதா அவர்களை போய் பார்த்துட்டு வந்தேன். ஏன்னா 92லேருந்து அவங்கள எனக்கு பழக்கம், 92லேருந்து ஜெயலலிதா அவர்களை பழக்கம். என்னுடைய மேடை நாடகம் 3000வது நாடக வழக்கெல்லாம் வந்துருக்கான். அவங்கள போய் பார்த்தேன். இந்த எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு நான் வந்து சந்திக்கிறேம்மா உங்களை, ஏதாவது பார்ட்டியில் சேரணுங்கிற ஒரு ஐடியா இருக்குன்னா நான் உங்களை வந்து பார்க்குறேன், கண்டிப்பாக வாங்க, நான் வந்து கன்சிடர் பண்ணுறேன் மிஸ்டர் சேகர், ஒன்றும் பிரச்சனை இல்லை, வந்தால் நாளைக்கே நீங்கள் ஒரு எம்எல்ஏ ஆகலாம், மினிஸ்டர் ஆகலாம் அப்படின்னாங்க. எனக்கு அதெல்லாம் ஆசை இல்லைம்மா, வந்து நான் வந்து ஃபஸ்ட்டு பிரச்சாரம் பண்ணிட்டு வரேன்னு பண்ணிட்டு வந்த உடனே பாஜக அதிமுக கூட்டணி தமிழ்நாட்டில் 0, டோட்டல் வாஷ் அவுட் 2004.
ஒரு மணிக்கு ரிசல்ட்டு தெரிஞ்சிருச்சு. நான் ஒரு 4 மணிக்கு ஒரு லெட்டர் கொடுத்தேன் ஜெயலலிதா அவர்கள்கிட்ட. உங்கள் தலைமையில் உங்கள் கட்சியில் இணைய விருப்பப்படுகிறேன்னு கொடுத்தேன். அவங்களே கொடுத்து பிரச்சாரம் போகிறேன். மீட்டிங்லாம் போக சொல்லுவாங்க. பிரச்சாரம் போகிறேங்க. இப்போ திடீர்னு பார்த்தா 2006 நான் கேட்கவே இல்லை. என் பேர் ஓடுது, மயிலாப்பூர் கேண்டிடேட் எஸ்வி சேகர். நான் திருப்பி போனேன். நான் சீட்டே கேட்கல என்னன்னு நான் கொடுக்கக்கூடாதா? கொடுத்தா நிற்க மாட்டீங்களா? இல்லைம்மா என்கிட்ட பணம் இல்லை. பணம் கேட்டேன் உங்களை நிற்க சொல்கிறேன், நில்லுங்க. சரி நின்னேன், ஜெயித்தேன். மயிலாப்பூரில் நான் 5 வருஷத்தில் 3 வருஷம் என்னை கட்சியில் வச்சுக்கிட்டு இருந்தாங்க. ரொம்ப நேர்மையாக இருந்தேன். அதனால் அந்த உட்கட்சி பூசலில் நம்ம தூக்கி வெளில போட்டாங்க. இருந்தாலும் 5 வருஷம் நான் எம்எல்ஏ. அந்த 5 வருஷத்தில் மயிலாப்பூரில் சுமார் 300 கோடி ரூபாய் வேலை நடந்தது. அப்போ தான் இந்த அடையார் பூங்காவே 150 கோடி, அது தவிர எல்லாம் நடந்தது. ஆனால் ஒரு பைசா கூட கமிஷன் வாங்காத ஒரு நேர்மையான எம்எல்ஏ அப்படி காலர் தூக்கி விட்டுட்டு ஒரு ஹோட்டலில் கொடுப்பேன்னா ஒரு 10 பைசா டீ கூட எனக்கு வேணாம், நான் காசு கொடுக்குறேன் கொடு அப்படின்னு சொல்லி அந்த நேர்மையாக இருந்துட்டு முடிஞ்சது. அவ்வளோதான். அதுக்கு பிறகு இனிமேல் எந்த தேர்தலையும் நம்ம நிற்க வேணாம் அப்படின்னு தோணிடுச்சு. அதன் பிறகு ராகுல் காந்தி கூப்பிட்டாருன்னு போனேன். அதுவும் ஒத்து வரல. அந்த கட்சியில் ஒரு 4 மாதத்தில் என்னை தூக்கிட்டாங்க திருப்பியும். அதன் பிறகு மோடி அவர்களோட நல்ல நட்பு ஏற்பட்டது. ஜோ அவர்கள் தான் என்னை மோடிக்கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சார். அப்புறம் 2013 மோடி நீங்கள் ஒய் டோன்ட் யூ ஜாயின் பிஜேபின்னாரு. இது நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லி எனக்கு ரொம்ப சினிமா நடிகர்கள்லாம் பெருசாக மதிக்க மாட்டாங்க, கருவேப்பிலை மாதிரி வச்சு தூக்கி போட்டுருவாங்க, அதான் வேண்டாம், நீங்கள் இந்தியாவில் எங்கே நின்னாலும் தமிழ் தெரிஞ்ச ஆட்கள்கிட்ட நான் பேசுகிறேன், நீங்கள் சேருங்க அப்படின்னாங்க. சரி, அவ்வளோ பெரிய ஒரு சீஃப் மினிஸ்டர் சொல்கிறாரு, சேர்ந்து ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஏன்னா நான் நினச்சேன்னா அதே தான் நடந்தது. அவ்வளோதான். அதனால் எனக்கு ஒன்றும் வருத்தமே இல்லை. என்னை ஒரு கட்சி பயன்படுத்திக்கிட்டால் கட்சிக்கு நல்லது, பயன்படுத்திக்கலைன்னா எனக்கு எந்த நஷ்டமும் கிடையாது. சலூனுக்கு போகிறோம், முடி வெட்டுறோம், எல்லாம் நிறைய கீழே விழுது, அதெல்லாம் எடுத்துன்னு வீட்டுக்கு வரோமா? அந்த மாதிரி தான். அப்படியே தட்டி விட்டு போயிட்டே இருப்பேன். நான் பண்ணுறதா இருந்தேன். திடீர்னு சித்தார்த்த என்னோட பண்ண மாட்டார், அவர் மோடியோடைய ஆள் அப்படின்னு ஏதோ சொன்னார்.